Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 4B D question. ஸோ டி கொஷனில் பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் நம்பர் லைனில் கொடுத்துருக்காங்க, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. லைக் செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆஸ் இட் இஸ் லைன் தான் இந்த சைடும் டார்க்காக என்லைட்டன் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ அதில் ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலான்னா, இப்போது இந்த சைட் ஷேட் ஆயிருக்கா, லெஃப்ட் சைட் டூக்கு லெஃப்ட் சைட் ஷேட் ஆயிருக்கிறதுனால டூக்கு லெஃப்ட் சைட் ஷேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலான்னா -2, இது -3, இது -4 இப்படி ஷேட் ஆயிருக்கா. ஸோ இந்த சைட் ஷேட் ஆயிருக்கு, அப்புறமா இந்த சைட் ஷேட் ஆயிருக்கு. லைக் 3, 4, 5 இந்த சைட் ஷேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது எக்ஸ் மாதிரி, இதை வந்து எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணுன்னா எக்ஸ் லெஸ் தேன் -2, லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா லெஸ் தேன். இதுவே ரைட் சைடில் போயிருக்கா, 3க்கு ரைட் சைடில் போயிருக்கிறதுனால எக்ஸ் கிரேட்டர் தேன் 3. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே எந்த ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது 2 இன்க்ளூடடா 2 இன்க்ளூடட் இல்லையா அது மட்டும் தான் பார்க்கணும். 2 நம்பர்ஸ் இது வந்து ஹேலோ சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க, டார்க் சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு வரணும். இங்கேயும் டார்க் சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். Hope you all got this. Catch you in the next video. Bye bye.